நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். அது குறித்தான அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பூங்குத்து கொடுத்து வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் காவல்துறைக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெறக்கூடிய காவல்துறையினருக்கான பதக்கம் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அது குறித்தான இந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பூங்குத்து கொடுத்து அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கும் விழாவில் பட்டு வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இவ்வேழில் மிக அணிவகுப்பினை ஆய்வு செய்ய அணிவகுப்பு தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காணலாம். Ladies and gentlemen, we now witness the parade commander reporting to the Honorable Chief Minister of Tamil Nadu and respectfully seeking permission to commence the inspection of the parade. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மூன்று உயரிய பண்புகளையும் தங்கள் வாழ்வின் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு மக்கள் நலனை தம் மூச்சாகவும் சட்டத்தின் ஆட்சியை தம் வழிகாட்டியாகவும் கொண்டு பணியாற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் வீரமிக்க அணிவகுப்பு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆய்விற்காக கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தளபதியுடன் திறந்த வாகனத்தில் அணிவகுப்பை ஆய்வு செய்கிறார்கள். இது வெறும் ஆய்வு அல்ல, ஒழுக்கத்திற்கு அளிக்கப்படும் அங்கீகாரம், அர்ப்பணிப்பிற்கு செயல்படுத்தப்படும் செலுத்தப்படும் மரியாதை, தன்னலமற்ற சேவைக்கு வழங்கப்படும் உயரிய பாராட்டு. இதோ தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு காவலரும் தங்களது தோளில் சீருடையை மட்டுமல்ல மக்களின் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் சுமந்து நிற்கிறார்கள். அவர்களின் துணிச்சலான நெஞ்சம் துணிச்சலின் அடையாளம், அவர்களின் உறுதியான பார்வை தன்னம்பிக்கையின் அடையாளம், அவர்களின் அசையாத தோற்றம் தமிழ்நாடு காவல்துறையின் பெருமையின் அடையாளம். அணிவகுப்பின் ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அடியும் எண்ணற்ற பயிற்சிகளின் பலனாகும். ஒற்றுமையும் ஒழுக்கமும் ஒன்றிணையும் பொழுது உருவாகும் கம்பீரமே இந்த அணிவகுப்பு. இன்று ஆய்வில் நிற்கும் இந்த வீரர்கள் இயற்கை பேரிடர்களிலும் சட்ட ஒழுங்கு சவால்களிலும் திருவிழாக்களிலும் தேர்தல் பணிகளிலும் மக்கள் கூடும் பொது நிகழ்வுகளிலும் பகலிரவு பாராது தங்கள் கடமையை நிறைவேற்ற காவல்துறையின் அர்ப்பணிப்பின் உயிர் ஓவியங்கள். அவர்கள் சீருடை அணிந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைதியின் காவலர்கள். ஆடாமல் அசையாமல் நிற்பதென்ன சிலையா,
இல்லை ஆய்விற்காய் கற்று வந்த அரியதொரு கலையா என்று காண்போரை கவர்ந்தெழுக்கும் விதமாக கம்பீர செருக்கோடு நிற்கிறது அலங்கார கவாத்து அணிவகுப்பு. இடதும் வலதுமாய் அரண் போல தமிழ்நாடு குதிரைப்படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கடலோர காவல் படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி, அணிவகுப்பின் நிறைவாக தமிழ்நாடு கமாண்டோ அணி, அலங்கார கவாத்து அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு திரும்பும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைக்கின்றார் அலங்கார கவாத்து அணிவகுப்பு குழு தலைவர். அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு அணிவணக்க மேடை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இமைப்போதும் சோராதிருத்தல் என்ற பாட்டுக்குறு புலவன் பாரதியின் வரிகளுக்கொப்ப வீட்டுக்குள் இருக்கிற உறவுகள் உணர்வுகள் மறந்து நாட்டுக்கு உழைப்பதையே நாள்தோறும் கடமையாக கொண்டு வீசுகின்ற காற்றைப் போல், விழி மூடாமல் சுற்றுகின்ற பூமியைப் போல் உழைக்கின்ற காவல்துறையினரின் உண்மையான உணர்வுகளுக்கு ஊக்கமளித்து அவர்களை பெருமைப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அரியதொரு விழாதான் இதோ இந்த பதக்கங்கள் வழங்கும் விழா என்பதை இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் மகிழ்வோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு எனும் வான் போற்றும் வள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கும், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதுநிலே எனும் பூண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளுக்கும் முத்தாய்ப்பா திகழ்ந்து வருகிற தமிழக மண்ணில் மரமானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கியனும் வான் போற்றும் வள்ளுவர் பெருந்தகையின் படைமாட்சி குரலுக்கு விடை சாட்சியாக திகழ்ந்து வருவதுதான் நமது தமிழ்நாடு காவல்துறை என்றால் அதில் மிக இல்லை. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.